अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் க்ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பற்பல திவ்யதேசங்களிலே எழுந்துள்ள எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்கின்ற வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்துள்ள எம்பெருமான் தேவநாயகனை குறித்து இரண்டு அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒன்று அச்சுத சதகம் என்பது பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்டது. பிராகிருத பாஷையிலே இவர் அருளி செய்த ஒரே ஸ்தோத்திரம் இந்த அச்சுத சதகம் மட்டுமே ஆகும். இந்த அச்சுத சதகம் என்பது அச்சுதனான எம்பெருமான் தேவநாயகன், அவன் அடியவர்க்கு மெய்யனாகையினாலே அடியவர்களை கைவிடாதவனாகையினாலே அவனுக்கு அச்சுதன் என்ற திருநாமம். அந்த அச்சுதனை குறித்து 100 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரமாகையினாலே இது அச்சுத சதகம் என்று வழங்கப் பெறுகிறது. அதிலே முதலிலே சில பல ஸ்லோகங்களாலே அவனுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்தவர். அதற்கு பிறகு அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அந்த திருமேனி, அதனுடைய அவயவங்கள் எல்லாம் அனுபவித்தவர். அடுத்தபடியாக அவனுடைய அடியவர்களுடைய பெருமைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறார். அதிலே இன்றைய தினம் நாம் முதலிலே 62வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 62வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய அடியவர்கள்தான் நமக்கு பிறவியாகிற பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு அணை போலே இருக்கிறவர்கள் என்று தெரிவிக்கிறார். அதாவது அணை என்னால் சேத்து, அந்த அணை மூலமாக ஒரு பெரிய நதி இருந்ததானால் அந்த நதியை கடப்பதற்கு படகுகளை உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அதுவும் கூட ஆபத்தானது தானே. திடீரென்று படகு மூழ்கிவிட்டால் என்ன செய்வது? ஆனால் அணை என்பது அப்படி அல்ல, எப்பொழுதும் ஸ்திரமாக இருக்கும். அது இன்னும் சுலபமானது. அது அணைகளிலே சென்று நாம் கடந்து விடலாம். ஆனால் அந்த அணை என்கிறது எப்படி இருக்கும்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். அது அணை என்கிறது நகராது. ஆனால் இந்த அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நகருகின்ற அணை போலே என்கிறார். நகருகின்ற அணை என்றால் அது அடியவர்கள் என்பவர்கள் உலகிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அதனால் அதெல்லாம் ஸ்தாவர சேத்து என்றால் இதற்கு ஜங்கம சேத்து என்று சொல்கிறார். ஜங்கம சேத்து என்னால் என்ன? நடமாடுகின்ற அணைகள் என்று இவர்களை சொல்லுகிறார், அடியவர்களை. ஸ்திரகுணகிரி ஜனிதை சந்தாரயசி நத சத்ய நிஜபக்தை ஜன்ம பரிபாட்டி ஜலதிம் ஜங்கமஸ்திர சேது தர்ஷனீயர் ஜனான். இந்த அடியவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அணை போன்றவர்கள் என்று சொன்னார் இந்த ஸ்லோகத்திலே என்று தெரிவித்தோம் அல்லவா. இந்த அணைகளை எப்படி கட்டுவார்கள் என்று சொன்னால் அது பழைய நாளில், இப்பொழுது அணைகள் கட்டுவதும் விதம் வேறாயிருந்தாலும் ராமாயணத்திலே, ஸ்ரீராமாயணத்திலே ஒரு அணை கட்டது சொல்லப்பட்டது. என்ன செய்தார்கள்? அங்கிருந்த மலை பிஞ்சுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து, பாறைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதைத்தான் அணையாக கட்டினார்கள் என்று அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஸ்ரீராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மற்றும் பல புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரடைக்கலுத்த சலமிலா வணிலும் போலேன் என்று தொண்டர்கள் ஆழ்வார் அருளி செய்கிற பொழுது குரங்குகள் மலையை நோக்க என்றார். இந்த மலைகளை கொண்டுதான்
கடலை அடைத்தார்கள் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அணை கட்டினார்கள் என்று. அதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். அடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குணக்குன்றுகள். அவர்களெல்லாம் குணக்குன்று என்னால் என்ன? ஸ்திரகுண கிரிஜனிதைஹி. அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நிலையான குணங்களாகிய மலைகளாலே உண்டாக்கப்பட்டவர்கள். அதாவது மலைகள அந்த குணங்களை உடையவர்கள் என்பது பொருள். அவர்களுக்கு ஸ்திர குணகிரிஜனிதைஹி, எம்பெருமானுடைய அடியவர்கள். அவர்கள் யார்? நிஜபக்தைஹி, உன்னுடைய அடியவர்கள். உன்னுடைய அடியவர்கள் குணங்களாலே நிறைந்து குன்றுகள் போலே இருக்கிறவர்கள் என்று சொன்னார் அவர்கள். அதுக்கு மேலே அவர்களுக்கு இன்னும் ஒரு பெருமை என்ன என்றால் ஜங்கம ஸ்திரசேது தர்ஷனீயைஹி. என்ன? நடக்கின்ற அணையாய், ஸ்திரசேது உறுதியான அணையாய். நடக்கின்ற அணை என்று சொன்னால் அது எங்கே நம்மை கவிழ்த்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஜங்கம சேது, ஸ்திரசேது என்று இரண்டுமே சொல்லலாம். ஜங்கம சேது என்றால் அவர்கள் நடக்கின்ற, அதாவது இயங்குகின்ற அணையாய் இருப்பவர்கள். ஸ்திரசேது என்றால் உறுதியான அணையாகவும் இருப்பவர்கள். இப்படி தர்ஷனீயைஹி, இப்படி புலப்படுகின்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்களை கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் ஜன்ம பரிபாட்டி ஜலதிம், இந்த பிறவியாகிற பெருங்கடலை அவர்களை கொண்டு நீ தாண்டுவிக்கிறாய். மக்களை யார்? ஜனானு, மற்ற பிற மக்களை. தன்னுடைய எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? பிற மக்களை, தன்னுடைய அடியவர்களை கொண்டு இந்த பிறவி பெருங்கடலை தாண்டுவிக்கிறான் என்கிற அர்த்தத்தை தான் சொல்லுகிறார். ஹே எம்பெருமானே, நீ உன்னுடைய அடியவர்களான அவர்கள் குணக்குன்றுகளாய் இருப்பவர்கள். ஏன்னா கடலிலே அணை என்றால் குன்றுகளை கொண்டு தானே அணை நியமிக்க வேண்டும். அதனால் இவர்கள் கடலிலே பிறவியாகிற பெருங்கடலிலே குணக்குன்றுகளான அடியவர்கள் அணைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மற்ற அணைக்கும் இந்த அணைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், அந்த அணை ஸ்திரமாக இருக்குமா சொல்ல முடியாது, அது இயங்குமா என்றால் இயங்காது, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் இவர்கள் அப்படி அன்றிக்கே ஜன்மஸ்திரசேது என்று சொல்லும்படியாக அதாவது ஜங்கமஸ்திரசேது, ஜங்கமஸ்தேது, சிரஸ்தேது என்று இரண்டு விதமாகவும் அவர்கள் சேத்துவாகவே அணைகராகவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கொன்று என்ன செய்கிறாய் நீ? ஜன்ம பரிபாட்டி ஜலதிம், இந்த பிறவியாகிற பெருங்கடலை அவர்களை சந்தாரயசை தாண்டும்படியாக நீ செய்கிறாய் என்று. நம் இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு நாம் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டுமானால் அதற்கு பக்தர்கள் தான் நமக்கு, எம்பெருமானுடைய அடியவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி என்கிற அர்த்தத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். எப்படி கடலை தாண்டுவதற்கு அணை உபயோகப்படுகிறதோ அதுபோல இந்த பிறவியாகிற பெருங்கடலை தாண்டுவதற்கு அது எம்பெருமான் உடைய அடியவர்கள், அவர்கள்தான் நமக்கு துணை புரிவார்கள் என்று சொன்னார். இதை கூட திருவள்ளுவர் ஒரு விதமாக காட்டுகிறார் என்றே சொல்லலாம். என்ன சொன்னார்? அவரும் கூட பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று சொன்னார். இறைவன் அடி சேராதார்னு தானே சொன்னார். பக்தர்களை எங்கே சொன்னார் என்று கேட்க வேண்டாம். பக்தர்கள் யார் என்றால் அவர்கள் இறைவனுடைய அடி இல்லையா, அவர்கள் தான் அடிகள் என்று தானே அடியவர்களை நாம் சொல்லுகிறோம். எம்பெருமா இறைவனுடைய அடி என்னால் இறைவனுடைய திருவடி ஸ்தானியர்களான, திருவடி போன்றவர்களான பக்தர்களை சொல்லுகிறது என்றே நாம் அதற்கு பொருள் கொண்டோமானால் இறைவனடி சேர்ந்தவர், பக்தர்களை சேர்ந்தவர் பிறவி பழுங்கடல் நீந்துவர் என்று அவரும் காட்டியிருக்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். இப்படி அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை நாம் பிறவியாகிற பெருங்கடலை தாண்டுவதற்கு ஒரு அணை போல இருப்பவர்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு மேலே அடுத்ததான ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், எம்பெருமானுடைய அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த உலகத்திலே எம்பெருமான் அவர்களை வைத்திருக்கிறான்னு சொன்னார். கீழே 61வது ஸ்லோகத்திலே ஓர் அர்த்தம் சொன்னார் என்று பார்த்தோம். 61, 62 முதலான ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? எம்பெருமானே தன்னுடைய சங்கல்பத்தாலே அவர்களை இன்னும் இந்த உலகத்திலே இருக்கும்படி செய்திருக்கிறான்னு சொன்னார். அப்படி இருக்கிற நாளிலே அவர்கள் ஐயோ இந்த சம்சாரத்தில் இருக்கிறோமே என்று அச்சம் கொண்டிருப்பார்களோ, நமக்கு மறுபடியும் இன்னொரு பிறவி வந்துவிடப் போகிறதே என்று அச்சம் கொண்டிருப்பார்களோ என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த அடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தனக்கு விருந்தினரை எதிர்பார்ப்பது போல என்ன பண்ணுவார்களாம்? அந்த எம்பெருமானுடைய அதாவது திருவடிகளை சேருகின்ற நாளை எதிர்பார்த்திருப்பார்களாம் அவர்கள். அதைத்தான் இந்த 63வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிரசமித பவாந்தர பயாः பிராப்தம் பிராப்தம் ஹிதமிதி பரிபஷ்யந்தः
பாவயந்தி தவ பக்தாக பிரியாதிதிமிவ நதசத்ய பశ్చిమ திவசம். இந்த அடியவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பிரசமித பவாந்தர பயாக, பவாந்தர பயாக பிரசமித், அதாவது இன்னொரு பிறவி நமக்கு ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் மட்டும் அவர்களுக்கு கிடையவே கிடையாது. எப்பொழுது எம்பெருமானை பற்றி விட்டோமோ நிச்சயமாக எம்பெருமான் நமக்கு இந்த பிறவியை ஒழித்து என்ன பண்ணுவன், நமக்கு மோட்சத்தைத்தான் கொடுப்போன் என்ற தைரியத்தோடு இருப்பவர்கள். அதனால் மறுபிறவி வருமோ என்ற அச்சம் இல்லாதவர்கள். பிரசமித பவாந்தர பயாக. அதற்கு மேலே ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் ஏதோ சில துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். அது ஒன்றும் பண்ண முடியாது. என்றால் எம்பெருமானை பற்றியிருப்பவர்களானாலும் அவர்களுக்கும் சில துன்பங்கள் வருகிறது என்றால் அது எப்படி நினைப்பார்கள் என்றால் பிராப்தம் பிராப்தம் ஹிதமிதி பரிபஷ்யந்தா. அவ்வப்போது வருகிற துன்பங்களையும் கூட என்ன நினைக்கிறார்கள், நமக்கு நன்மை செய்வதற்குத்தான் எம்பெருமான் இப்படி செய்கிறான். இந்த துன்பங்கள் கூட துன்பம் வந்தால்தானே உடனே நமக்கு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். துன்பமே படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இங்கேயே சௌக்கியமாக இருக்கலான்னு தோணும். கொஞ்சம் துன்பம் ஏற்பட்டால் என்றைக்கு இதிலிருந்து விடுபட போகிறோம், என்றைக்கு போக போகிறோம் என்று தோன்றும். அப்படி தோன்றுவதற்காகத்தான் எம்பெருமான் நமக்கு துன்பங்களையும் கொடுத்திருக்கிறான். இதுவும் கூட எம்பெருமான் நமக்கு செய்த நன்மை. நமக்கு கொடுக்கின்ற துன்பங்களும் கூட நம்ம அவனிடத்தில் சேர்த்து கொள்வதற்கும் நமக்கு இந்த உலகத்தில் வெறுப்பு உண்டாவதற்கும் தான் நமக்கு இந்த துன்பத்தை கொடுக்கிறான் என்று இதையும் கூட நன்மை என்றே நினைப்பவர். ஹிதமிதி பரிபஷ்யந்தா. தாங்கள் படுகின்ற துன்பத்தையும் தமக்கு எம்பெருமான் செய்கின்ற ஹிதம் என்றே நினைத்திருப்பவர்கள் என்று சொன்னார். அப்படி பரிபஷ்யந்தா பாவயந்தி. அவர்கள் என்ன பண்ணுவார்கள் ஏனால் தவ பக்தாக பிரிய அதிதிமிவ நதசத்ய பశ్చిమ திவசம் பாவயந்தி. அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் நல்ல விருந்தினர்கள் வருவார, சில பேர் விருந்தினர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களை சொல்லுகிறார். இந்த இடத்துல உதாரணம், நாம் விருந்தினர் வந்தால் ஐயோ விருந்தினர் வந்துட்டானேன்னு பயப்படுவோம். ஆனால் அப்படி இல்லை, விருந்தினர் வரமாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருப்பார்கள் இல்லையா, அவர்களை இந்த இடத்துல உதாரணமாக நினைக்க வேண்டும். எப்படி விருந்தினர்கள் வர வேண்டும் என்று ஆசையோடு எதிர்பார்த்திருப்பார்களோ அதுபோல இந்த தவ பக்தாக உன்னுடைய அடியவர்களும் பశ్చిమ திவசம் பாவயந்தி. அந்த கடைசி நாள் இறுதி நாள் இருக்கிறதே, அது எப்பொழுது வரப்போகிறது எப்பொழுது வரப்போகிறது என்று அதை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்கள் என்று இதை சொல்லுகிறார். இதெல்லாம் பிராயேண அகிருதகிருத்தியாக ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. என்ன பண்ணுவான்னா, பிராயேண அகிருதகிருத்தியாக மிருத்யும் உத்விஜதே ஜனாக கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவாதிதிம் என்று ஒரு ஸ்லோகம். அதாவது என்னன்னா, அகிருதகிருத்தியாக செய்ய வேண்டியதை செய்து முடிக்காதவன் தான் ஐயோ யமன் வந்து விட போகிறானே, நான் இன்னும் அதை பண்ணணுமே இதை பண்ணணுமேன்னு நினைப்பேன். எல்லாவற்றையும் செய்து முடித்தவன் இருக்கிறானே அவன் எப்படி இருப்பான்னா கிருதகிருத்தியாக பிரதீக்ஷந்தே. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவன், மிருத்யம் அந்த யமனையும் கூட விருந்தினரைப் போல விருந்தாளியைப் போல எப்பொழுது வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான் என்று சொல்லிட்டு, அங்கே கிருதகிருத்தியாக என்னால் நான் செய்ய வேண்டியதை செய்தவன் என்னால் எதை செய்ய வேண்டும் என்னால் எம்பெருமானை பற்றுதல். அதை இந்த அடியவர்கள் செய்திருக்கிறபடியினாலே இவர்கள் எப்படி இருப்பார்கள்னு கேட்டால் அதே அர்த்தம்தான். தவ பக்தாக பశ్చిమ திவசம் அப்படி பிரியாதிதிமிவாம். அந்த இறுதி நாளையும் கூட நல்ல விருந்தினர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்ப்பது போல அந்த இறுதி நாளையும் கூட அவர்கள் தவ பக்தாக பாவயந்தி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அதுதான் நம்மாழ்வாரும் கூட தெரிவித்தார். என்ன சொன்னார், ஆக்கை விடும் பொழுது எண்ணே என்று சொன்னார். எண்ணவும் வேண்டுமோ, நாம் ஒடுங்க அவன்கண் ஒடுங்கலுமெல்லாம் விடும், அவனிடத்திலே நாம் பற்றி விட்டோமானால் நம்ம எல்லாம் விட்டு போகிறது. பின்னும் ஆக்கை விடும் பொழுது எண் என்று என்றைக்கு எம்பெருமானை போய் அடைய போகிறோம் என்று அதைத்தான் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அதே அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்திலேயும் அடியவர்களுடைய ஒரு நிலைப்பாடாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிவான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Vinavyan
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।